ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்த்ததை விட எல்லாம் வேக வேகமா நடக்குது. ஹமாஸ் தரப்புலருந்து ஓகே நெகோசியேஷன் அப்படிங்கிறது போல ஸ்டார்ட் பண்ணதுலருந்து ட்ரம்ப் அவர்கள் போஸ்ட்டா போட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு. நெறைய விஷயங்கள் பேசிக்கிறாரு. இப்ப திரும்பவும் ஒரு போஸ்ட் வந்திருக்கு. ட்ரூத் சோசியல் மீடியால இருந்து. இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க. இனிஷியலா வித்ட்ரா பண்ணுவாங்க. அந்த எல்லோ கலர் லைன் நம்ம 3 லைன் பார்த்திருந்தோம் இல்லையா? அதுல இனிஷியல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா ஒன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே இம்மீடியட்டா சீஸ் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ல வந்துரும் அப்படிங்கிற போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து வந்திருக்கிறாரு. இந்த 3000 வருஷத்தோட மெஸ் சீக்கிரமா முடியட்டும். எனக்கு டிலே ஆகக்கூடாது. சட்டு புட்டுன்னு முடிவெடுங்க அப்படிங்கிறது வந்து பண்ணா, ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து போஸ்ட் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் அரபுலக நாடுகளோட மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கியோட பிரஷர்னால தான் ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க. இது போல ஒரு டீலுக்கு துருக்கி போட்ட அழுத்தம் தான் காரணம். ஹமாஸ வந்து வம்படையா ஒத்துக்கிறியோ இல்லையோ அப்படிங்கிற துருக்கி தான் பிரஷர் போட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் பார்க்க முடியுது. இது உண்மையா என்ன ஏதுன்னே தெரியல. துருக்கி அழுத்தம் போட்டனால தான் ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த சமயத்துல லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க இல்லையா? செக்ரட்டரி ஜெனரல் நசீம் கொசாம் அவர்கள். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அரபுலக நாடுகளுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறார். ஏங்க ஸ்பெயின பார்த்தீங்களா? அவங்க கூட அதிகமா செய்றாங்க. அவங்க அளவுக்கு கூட நான் உங்ககிட்ட கேட்கல. அதாவது அவரு செய்ற அளவுக்கு கூட நீங்க செய்ய வேணாம். அத விட கொஞ்சமா செஞ்சா போதும். அதாவது நீங்க ஆதரவு குடுங்க ரெசிஸ்டன்ஸ்க்கு. சப்போர்ட்டா இருங்க. அ பாலஸ்தீன் நேஷனுக்கு ஆதரவா இருங்க. இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா குரல் கொடுங்க. இஸ்ரேலுக்கு வந்து அழுத்தங்கள் குடுங்க. அப்படிங்கலாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்ல. நீங்க இவங்க சண்டை பிடிக்கிறாங்க இல்லையா? இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா அவங்களுக்கு அழுத்தங்கள் குடுக்காம இருந்தீங்கன்னா போதும். அத தவிர்த்து உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல. அத மட்டும் எதையும் செய்யாம இருங்களேன் கொஞ்சம் அப்படிங்கிறத வந்து பண்ணி இவர் தரப்புலருந்து கேட்டுக்கிறேன். இத விட ஒருத்தவங்க வந்து பேசுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதுதான் எதார்த்தமா இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையா அப்படிங்கிறத விட கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இது உண்மை அப்படிங்கிற பட்சத்துல ஒருத்தங்களா காலியாவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் இஸ்ரேல் எடுக்குறாங்க. ஏன்னா இஸ்ரேலுங்கிறது கிரேட்டர் இஸ்ரேல் தான். வளர்ந்துகிட்டே தான் இருக்கு அதுக்கப்புறம். அப்புறம் ஒருத்தங்களா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வலையில வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற சில ஆன்சர் கருத்துக்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா சொல்லிக்கிறார். அதாவது கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க. அவங்களே டிஸ்மேண்டில் ஆயிருவாங்க. பொலிட்டிக்கல் ரீதியாவும் சரி, மிலிட்டரி ரீதியாவும் சரி. அது மட்டும் இல்லாம, நாங்க அமெரிக்காகிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதாவது அவங்க எப்படி நெகோஷியேட் பண்றாங்க, டிஸ்மேண்டில் ஆக மாட்டேன்னு. அதே போல 3 பகுதிகள்ல அடிஷனலா நாங்க ட்ரூப்ஸ் டிப்ளாய் பண்ணி வச்சிருப்போம். அப்படிங்கிறத பார்த்தா இந்த காசா பகுதிக்குள்ள வச்சிருப்போம் அப்படிங்கிறத சொல்றதா இஸ்ரேலோட மீடியாக்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அதாவது முதல்ல ஷாரா அல் தீன் பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல. பட் ஆனா பகுதிகள். என்னென்ன பகுதிகள் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது உள்ள சொல்லிட்டேன். ஸோ இந்த பகுதியை ஏன் அவங்க ட்ரூப்ஸ வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது அந்த பகுதியோட காசாவோட மத்திய பகுதியில நாங்க ட்ரூப்ஸ் வச்சிருப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ வடக்கு பகுதியும், தெற்கு பகுதியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரூப்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காசாவையே 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி, அதோட வடக்கு பகுதி, தெற்கு பகுதிய கட்டுப்படுத்துறதுக்கு அங்க ட்ரூப்ஸ டிப்ளாய் பண்ண போறாங்க இஸ்ரேல். அடுத்தது ஒரு ஹில் 70 இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில வந்து ட்ரூப்ப டிப்ளாய் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு மலைப்பகுதி அ அல் முந்தார் அப்படின்ற ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூப்ப டிப்ளாய் பண்றதுனால இஸ்ரேலுக்கு ஃபயர் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, காசாவோட என்டையர் சிட்டிக்கு வந்து பண்ணா ஃபயர் கண்ட்ரோல் கிடைக்கும். அதுவும் குறிப்பா ஹமாஸோட ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கு இல்லையா? அல் ஜயத்தும். ஸோ அந்த பகுதிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபயர் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட வீரர்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பகுதியை நாங்க ட்ரூப்ப டிப்ளாய் பண்ணுவோம் அப்படின்னு கூட சொல்றாங்க. 3வது பிலடெல்பியா காரிடார். இது எகிப்துக்கு இஸ்ரேலுக்கு நடுவுல இருக்க அந்த பகுதியில இஸ்ரேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனா இவங்க ட்ரூப்ஸ் அங்க டிப்ளாய் பண்ணுவாங்க. இதனால ரஃபா பகுதி இருக்கு இல்லையா? காசாவோடது. ஸோ அதுக்கும் எகிப்தோட பார்டர் நடுவுல நாங்க நிப்போம். இவங்களுக்குள்ள எந்த உறவும் வரக்கூடாது. ஸோ பிரிச்சு பிரிச்சு எல்லா பகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட ட்ரூப்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வேணும். அப்படி கூட இஸ்ரேல் தரப்புன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 4வது நம்ம எப்படி ஒரிஜினலா வந்து இந்த காசா ஸ்ட்ரிப்ல இந்த பார்டர் லைன் இருக்கு இல்லையா? அந்த கோடு கோடா போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிப்போம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. மீடியாக்கள் தரப்பு வந்து இது எப்படி என்ன ஏதுங்க தெரியல. ஏன்னா இப்ப கத்தார் வந்து பார்த்தீங்கன்னா, அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஜிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அமெரிக்கா, ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள்லாம் வந்திருக்கிறாரு. ஸோ எஜிப்ட்ல உட்காந்து பேசி மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க போறாங்க. ஸோ ஹமாஸ் ஒன்ஸ் ஓகே அப்படிங்கிறத சொல்லிட்டாங்கன்னா, காசா கூறு கூறா போடுவாங்க. அது பார்ட் பார்ட்டா பிச்சு சேஃபா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தரலாம். ஹமாஸ் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தரலாம். அடுத்தது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில
இந்த எஃபிவி ட்ரோன்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கோர தாண்டுவாடிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த க்ளோஸா மானிட்டர் பண்றவங்களுக்கு தெரியும். நம்மள இந்த எஃபிவி ட்ரோன்களை பத்தி பல விஷயங்கள் சொல்லியிருப்போம். வீடியோ பதிவுகள் பார்க்கணும். அதாவது ட்ரோன் ட்ரெஞ்சுக்குள்ளேயே போறது, பதுங்கு குழிக்குள்ள பதுங்கி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் போய் போய் அடிக்குது. எங்கேயுமே மனிதர்கள்னால, அதாவது வீரர்கள் எங்கேயுமே பதுங்கி இருக்கிறதுக்கு நிம்மதியா ஒரு இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த எஃபிவி ட்ரோன்கள் வந்துட்டதுனால ஃப்ரண்ட் லைன்ல ரொம்ப சிக்கல், உயிரிழப்புகள், கேஷுவாலிட்டிஸ் காயமடைகிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு இந்த எஃபிவி ட்ரோன்கள்னால. கொண்டு போய் ஒரு விஷயம் குடுக்கறது, பிடிக்கிறதுக்கு கூட இந்த எஃபிவி ட்ரோன்கள் விடுறது கிடையாது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல என்னன்னா, இது போல எஃபிவி ட்ரோன்கள தடுக்கிறதுக்கு உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு அற்புதமான ஒரு டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இதுக்கு ரஷ்ய தரப்புல இருந்து வியந்து போய், "ஆஹா! ஆஹா! யாருப்பா நீங்க? அந்த தங்கத்த கூட்டிட்டு வாங்கப்பா. அர்ச்சனை பண்ணலாம் ஸ்பெஷலா. ரொம்ப சூப்பரான மூலக்காரங்களா இருக்காங்களே!" அப்படிங்கிறது போல முதல்ல விஷயத்த சொல்லிடுறேன். உக்ரைன் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு ரேசர் ஒயர் மாரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தா சுத்திக்கிட்டே இருக்கு. எஃபிவி ட்ரோன்கள் அந்த பகுதிக்கு வருது அப்படின்னா, அந்த ஒயர வந்து பார்த்தீங்கன்னா, அது கட் பண்ணி விட்டுரும். நல்ல கான்செப்ட் தானே அப்படிங்கிற இருக்கு இல்லையா? ரஷ்யாவே பார்த்து வியந்துட்டாங்க. அடேங்கப்பா! அப்படிங்கிறது போல. அதாவது உக்ரைனோட வீரர்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமா கான்சன்ட்ரேட் ஆயிருக்காங்களோ, ஸோ அந்த பகுதிகள்ல எஃபிவி ட்ரோன் தாக்குதல் நடக்கும். ஸோ அப்படி எஃபிவி ட்ரோன் தாக்குதல் நடக்காம இருக்கிறதுக்கு இது போல வந்து பெரிய ஸ்ட்ரெச் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே எனக்கு தெரியும். எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெச்சுக்கு அந்த ஒயர் வந்து சுத்திட்டு இருக்கும். ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. இது ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, பாராட்டுன்னு பாராட்டி தர்றாங்க. என்ன ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது போல. ஏன் அப்படின்னா, எஃபிவி ட்ரோன்கள்லாம் ஆப்பரேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்க ஆளுங்க இருக்காங்களா? இல்லையா? நெறைய பேர் இருக்கிறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத தெரிஞ்சு தெரிஞ்சு தான் அ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து தான் ரஷ்யாவோட எஃபிவி ட்ரோன்கள் அடிக்கும். ஒருத்தங்க 2 பேர் இருப்பாங்க. ஒரு 4, 5 பேர் இருப்பாங்க. இது போல ஹைட் அவுட் பிளேஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது சிக்கல். இப்போ இது போல ஒயர வந்து அங்கங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுனால ரஷ்யாக்கு ஆஹா! அப்படிங்கிறது போல ஆயிப்போச்சு. ஏன்னா, கண்டிப்பா அங்க கும்பலா தான் இருப்பாங்க. நீ ஃப்ளைட்ட கொண்டு போய் குண்ட போட்டுரு அப்படிங்கிறது போல ஃப்ளைட் ஹெட் வந்து கொண்டு போறதுக்கு புரியுமா அந்த இடத்துல இருந்து பண்ண லொகேஷன் இவங்களே மார்க் பண்ணி குடுத்துருக்கு. இவங்க சேஃப்டியா இருக்குன்னு ஒரு வலைய பின்னா, இந்த லொகேஷன்ல நாங்க கூட்டமா உட்கார்ந்துருக்கோம் குண்ட போடு அப்படிங்கிறது போல, பம்படையா இவங்களே மார்க் பண்ணி குடுத்து வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படின்னு தெரியல. பட் நம்ம உக்ரைன் இது போல செஞ்சிருக்காங்க. இது பெருமையா வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பாருங்க எஃபிவி ட்ரோன கவுண்டர் பண்றதுக்கு புது டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம் எஃபிவி ட்ரோன்களுக்கு எகெயின்ஸ்டா இந்த டெக்னாலஜி கை குடுக்குதா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தரலாம். எது எப்படியோ உங்களோட கருத்துக்கள் கிட்டயே விட்டுறேன். அடுத்தது வந்து பார்த்தா உக்ரைனோட உள்நாட்டு தயாரிப்பு சப்சாங் மிசைல், பாலிஸ்டிக் மிசைல் இருக்கு இல்லையா? அந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, கெர்சன் பகுதிகள்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட உதிரி பாகங்கள் எடுத்து வச்சு என்ன, ஏது அப்படிங்கிறத ரஷ்ய தரப்புலருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அது எப்படி எஃபெக்டிவா கவுண்டர் பண்றாங்க. ஆக்சுவலா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இத சப்ரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏது என்னங்கிறத ரஷ்ய தரப்புல ஷேர் பண்ணாங்கன்னா, அடுத்தது இப்பல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா, இது போல குண்டுகள், கிளைடு குண்டுகள் அப்படிங்கிறது ஒன்ஸ் எஸ்கலேட் ஆகும்போது வேற மாதிரியா அட்டாக்ஸ் இருக்கும் அப்படிங்கலாம் மாற்று கருத்துக்கள அதுக்கான சிறந்த உதாரணம். அதாவது கொடூரமா இருக்கும் போர் ஆரம்பிச்சிருச்சு நாட்டோ வெர்சஸ் ரஷ்யா அப்படின்னா, அதுக்கு காரணம் இப்ப சைடுல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கு இதுதான். செர்பியா வந்து பார்த்தீங்கன்னா, விளாடாகாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு எக்ஸிபிஷன் 2020ல நடந்துச்சு. பார்ட்னர் எக்ஸிபிஷன் சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்சி பொருளா வச்சிருந்தாங்க. சமீபத்தில ஒரு 2, 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, காட்சி பொருளா வச்சுக்கிறாங்க. இது வந்து மேசிவ் ஆர்டனன்ஸ் கைடட் குண்டுகள். பெரிய பெரிய அளவுல இருக்கக்கூடிய குண்டு. 4 டன் அளவுக்கு இருக்கக்கூடிய அ வெடிமருந்து எடுத்துட்டு போகக்கூடிய கைடட் குண்டுகள். இத எடுத்துட்டு போறதுக்கே பெரிய விமானம் தேவையே அப்படிங்கிற போல இருக்கு இல்லையா? 4 டன் எடை இருக்கக்கூடிய இந்த குண்டு. நம்ம இப்பலாம் வெறும் 250, 500, 3000 தான் பார்க்குறது. 4 டன் இருக்கு. அதாவது இருக்கிறதுலயே இது லோயஸ்ட் 7 டன் இருக்கு, 10 டன் இருக்கு. அதுக்கப்புறமும் பெருசா ரெடி பண்றதுக்கு செர்பியா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது செர்பியா ஒரு தடவையும் யுஎன்ல போய் நின்னுட்டு சீனாவோட சேர்ந்து எங்க மேல குண்டா போட்டீங்களே நாட்டோ பாஸ்பரஸ் குண்டுகள நாங்க மறக்க மாட்டோம் அப்படிங்கலாம் சொன்னாங்க இல்லையா? நல்லா செய்யறதுக்கு ஏதோ திட்டம் போட்டு வச்சுப்பாங்க போல தெரியுது. பயங்கரமா வச்சிருக்காங்க. அண்டா சைஸ்க்கு இருக்கு ஒரு குண்டும். இது பார்த்தா இருக்கறதுலயே இதுதான் லோயஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல தான் இருக்க போகுது. இவங்களே இது போல வச்சிருக்காங்கன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொன்னாங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வேரியஸ் சைஸ்ல வேரியஸ் மிசைல்ஸ் இருக்குங்க. ரெடியா இருக்குங்க. அப்படிங்கலாம் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெயிட்டிங் வாங்கப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற போல வெயிட்டிங் அப்படிங்கிறது போல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரோப்ல வந்து இன்னொரு நாடு
செக் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஹங்கேரி ஆர்பன் அவர்கள் ஸ்லோவாக்கியா ஃபிகோ அவர்களுக்கு ஆதரவா மாறி இருக்கிறாங்க. அதாவது பார்லிமெண்ட் எலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அந்த பார்லிமெண்ட் எலக்ஷன்ல என்னதான் ஜெயிச்சிருந்தாலும் மெஜாரிட்டி இப்போதைக்கு இல்ல. பட் ஆனா அவருக்கு மெஜாரிட்டி குடுக்கறதுக்கு இன்னும் சில கட்சிகள் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆதரவு அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இவங்களோட ஒரு கிளை கட்சி தான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. பட் எது எப்படியோ ஆண்ட்ரே பெபிஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ இப்ப இவரு பேட்டி குடுக்கும்போது ஆன்டி உக்ரைன் மோட். இவர் வந்து பண்ணா பயங்கரமான உக்ரைனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நபர். இப்ப இவரு பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு. பிரைம் மினிஸ்டருக்கு தான் செக்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா பவர் இருக்கு. இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். பிரசிடென்ட் வந்து பெட்டர் பவேல் அவர்கள் தான் ஜனவரி 2023ல எலெக்ட் ஆயிருந்தாரு. பட் இருக்கு அவருக்கும் கவுண்டர் சைன் ஆப் இருக்கு. பட் ஆனா பிரைமரி இருதரப்பு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். பிரைம் மினிஸ்டரும் ஒன்று பண்றாங்க. அது இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஓட்டு எடுத்து மெஜாரிட்டி கிடைச்சு ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா சபையில வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு எடுத்து பிரைம் மினிஸ்டர் சொல்ற மாதிரி கேட்டாங்கன்னா அது ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை அமல்படுத்தினாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து பண்ணா அதை பார்த்து பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க. பிரசிடென்ட்டுக்கு சில பவர்ஸ் இருக்கு. பட் ஆனால் பிரைமரியான பவர் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டருக்கு உண்டு. இருதரப்புலையும் கான்ட்ரடிக்டரியா அவங்களோட பவர் என்ன அப்படிங்கிறது காட்டுறதுக்கு இருப்பாங்க. பட் ஆனால் அங்க செக்கை பொறுத்த வரைக்கும் முழுமையா வந்து பண்ணா உக்ரைனுக்கு உதவுறதுக்கான விஷயங்கள் நடக்காது. ஏன்னா நம்ம எல்கேஜி பாலாஜி அவர்கள் இருக்கா இல்லையா, அது ஒரு படத்துல வரும். நான் கவுன்சிலர்மா அவங்க சொல்லி கூட நீ கொடுக்காம இருந்துடலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கவுன்சிலர் தான். பட் எப்படி சீட்டு வாங்குவார் இல்லையா, ஸோ அதே போல தான் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். செக் வந்து செக்கா வாங்கி உக்ரைனுக்கு ஆட்லரி செஞ்சு கொடுக்கறதுக்கு செக்கா வாங்குறாங்க அப்படிங்கிறது போல இருக்கலாம். வாங்கி பேக்கெட்ல போட்டுக்கலாமே தவிர கரண்ட் போகாது. செய்யற செல் உக்ரைனுக்கு போகுது அப்படின்னா கரண்ட் போகாது, அவ்வளவுதான். மற்றபடி இது இருக்கா அந்த மாதிரி செஞ்சிருவாங்க. இது போல சண்டை இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. பட் ஆனால் இப்போதைக்கு செக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரஷ்யா பக்கத்தில் அணி சேருது அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த பெல்ட் ஃபுல்லாக மத்திய யூரோப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க தான் அடுத்த சண்டையில் வந்து அவங்க தான் சாவாங்க ஃபர்ஸ்ட். அவங்க இடம் இன்ஃப்ளூயன்ஸ் தான் காலியாகும். ஸோ அதனால அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுறாங்க அப்படிங்கலாம் மாட்டுக்கட்டில். அடுத்தது மிக பெருமளவில் ப்ரொட்டஸ்ட் நடந்தது ஜார்ஜியா. போலீஸ் ரப்பர் குண்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இமேஜ் எல்லாம் ஷேர் ஆகிட்டு இருந்து வீடியோ பதிவுலாம் வந்துட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் கட்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு தெரிச்சு ஓடிட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. எல்லாம் வந்ததுன்னு தெரியல, பண்ணதுன்னு தெரியல, கிளம்புனதுன்னு தெரியல. ஆனால் பயங்கரமான கலவரத்தை கிளப்பி விட்டாங்க. அந்த வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். மோசமான விஷயங்கள் அந்த பகுதியில் ஏற்படுத்தி விட்டு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு சேதம் ஏற்படுத்த முடியுமோ பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபாரின் அசட்டுங்கிறதே இருக்கா ஜார்ஜியால பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரப்பு வந்து ஆளுகின்ற அரசாங்கம் ஜார்ஜியா ட்ரீம் பார்ட்டி தரப்புலேருந்து வந்து பண்ணால் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இரும்பு கரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ் மேலே போகும் அப்படிங்கலாம் மாற்றுக்கருத்துல. இப்போ அடுத்தது மால்டோவாலையும் இதே போல சிக்கல் ஆட்சி கையெழுப்பு நடக்குமா அப்படிங்கிறது போல இருக்கு. ஹெவியான போலீஸ் பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் இருக்கு. மால்டோவோட ஆளுகின்ற அரசாங்கம். ஸோ இந்த இடத்துலையும் ஆட்சியை கழிச்சிருவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா அப்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு எலெக்ஷனு, இதெல்லாம் நீ வந்து ஓட்டு போடுறவங்கள ஓட்டு போட விட மாட்டீங்க, நீங்க பாட்டுக்கு வச்சு நீங்க வேணுங்கிற மட்டும் ஜெயிச்சுட்டு இதெல்லாம் ஒரு எலெக்ஷனா அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி இதை ரிஜெக்ட் பண்ணதுனால அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவரம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரோப்பே கொஞ்சம் கலையபரமா இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் யார் யார் எந்தெந்த கட்சின்னு சொல்லிட்டு. பெருமளவில் இந்த போர் எஸ்கலேட் ஆக போதா இல்லை சீக்கிரமா முடிய போதா. ட்ரம்ப் அவர்கள் எப்படி காசா பிரச்சனையை முடிக்க ட்ரை பண்ணாரோ அதே போல உக்ரைன் பிரச்சனையும் முடிச்சு விட்டுருவாரா, என்ன நடக்க போனது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். பை.